நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. மாணவர்கள் அனைவரும் இருந்த இடத்திலே அமைதியாக எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக பைபிள் ரீடிங் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் மிஸ்டர் ஏ ஜெபசிங் பிராங்க்லின் அவர்கள். அப்பொழுது அந்த வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஓப்பனிங் பிரேயர் மிலிட்ரி லைன்ஸ் பாஸ்டேட் சேர்மன் ஜே மதுரா ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்.
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூலோகத்தில் இரட்சகராக எங்களை எல்லாம் மீட்கும்படியாக நீர் அனுப்பினீரே. உம்முடைய விலையேற பெற்ற அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அன்பின் அடையாளமாக இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் சிறப்பாக இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை சிறப்பாய் நடத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய அருமையான சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மிகவும் பெருமையும் புகழும் பேரும் பழம்பெருமையும் வாய்ந்த இந்த அருமையான பள்ளியை கர்த்தர் எங்களுடைய கரத்தில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய முற்பிதாக்கள் அவள் ஆரம்பித்த இந்த கல்வி சேவையை தொடர்ந்து இந்நாள் வரையை சிறப்பாய் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அதை பொறுப்பேற்று நடத்துகிற எங்களுடைய நிர்வாகத்திற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். மகாகணம் பேராயர் ஐயா, அருமையான மேனேஜர் ஐயா மற்றும் இந்த அருமையான பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்கள், மாத்திரமல்ல இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இங்கே பணியாற்றுகிற அனைத்து அலுவலர்கள் மற்றும் அருமையான மாணவ செல்வங்கள் எல்லாரும் இப்படி கரத்தில் அர்ப்பணித்து தருகிறோம். இதை பள்ளியுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்கிற நன்கொடையாளர்கள் எல்லோருக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எல்லோரும் இந்த கல்வி சேவையில் இணைந்து செயலாற்றும்படியாக நீர் எங்களை பயன்படுத்தி வருகிறதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிறப்பாக பள்ளியுடைய நலன் கருதி அரசு செய்து வருகிற எல்லா விதமான நலன்களுக்காகவும் உதவி திட்டங்களுக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டுடைய கிருபையினால் இந்த கிஃப்ட் டேயை சிறப்பாய் ஆசரிக்க ஆண்டு உதவி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் சொல்லாலும் செயலாலும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியினுடைய துவக்கத்து நிறைவரையிலும் உடைய தெய்வீக பிரசனை எங்களோடு கூட தங்கியிருப்பதாக இதற்காக உதவி செய்த அனைவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து தருகிறோம். நீரை ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவள நல்ல பிதாவே, ஆமென். எந்த விதமான சத்தமும் வரக்கூடாது. நிகழ்ச்சியினுடைய முதலாவதாக வெல்கம் அட்ரஸ் பை அவர் ஹெட்மாஸ்டர் மிஸ்டர் ஏ சாத்ராக் ஞானதாசன். தூய யோவான் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஈகை தின விழா, கிறிஸ்மஸ் மர விழா சாதித்த மாணவர்களுக்கும் சாதிக்க வைத்த ஆசிரியர்களையும் கௌரவப்படுத்தும் விதமாக முப்பெரும் விழாவாக இன்று அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு நாளுக்கும் கூட தங்களுடைய அநேக அலுவல்கள் நிமித்தம் இடையிலும் கூட நம்முடைய வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களையும் வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக ரெவரண்ட் ஜே.இ. சுதர்சன். வள்ளுவர் ஒரு குறள் எனக்கு ஞாபகம் வருகிறது. இதனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த வேலையை இவரால் செய்ய முடியும் என்று ஆய்ந்து அவரிடத்திலே நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் இந்த மேலாளர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய ஒரு யங்கன் டைனமிக் பர்சனாலிட்டின்னு சொல்லணும். ஒரு வயது அதிகமாக இருந்தாலும் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, சுறுசுறுப்பாக எப்பொழுதும் செயல்படக்கூடியவர்கள், நாம் சொல்லுகின்ற கருத்தை எளிதாக உள்வாங்கக்கூடியவர்கள், காரியங்களை மிகவும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம் பள்ளியின் தாளராகவும் இருந்து வருகிறார்கள். அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வரவேற்பிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக நம் பள்ளியின் ஆட்சி மன்ற குழு தலைவரும் மில்ட்லேண்ட் சேகர தலைவருமாகிய ரெவரண்ட்
ஜே மதுரம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் நாம் அழைக்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் மறுப்பு சொல்லாமல் சரி எத்தனை மணிக்கு வரணும்னு தான் கேட்பாங்க. இன்றைக்கி கூட 10 மணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணு போட்டிருந்தோம். ஐயா வர்றது கொஞ்சம் பிந்தும். நான் 10:30 வந்தால் போதும்னு சொல்கிறவங்கள அவங்க 10 மணிக்கே வந்துட்டாங்க. அவங்களுடைய சின்சியாரிட்டியை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். மில்ட்ரன் சேகரத்திற்கும் எங்களுக்கும் உங்களுடைய பணிகள் தேவை என்று கருதுகிறேன். அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக அவரோடு வந்திருக்கும் ரெவரன் ஜெனிஃபர் ராணி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்பை மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களும் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நம்முடைய தமிழாசிரியர்களை அழைக்கிறேன். அவர்களோடு வந்திருக்கும் சபை ஊழியர் ஷீஃபன் என்னுடைய தம்பி அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடத்த வேண்டுமென்றால் ஏன் நடத்துகிறோம்? அதற்கு ஒரு பெயர் காரணம் உண்டு. இன்றைய நாள் ஒரு ஈகை திருநாள். இந்த ஈகை திருநாளை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? அதையும் ஏன் இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் கொண்டாட வேண்டும் என்றால், ஆதி காலத்திலே தண்டனையானது மிகவும் கடுமையாக இருக்கும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று இருந்த காலத்தில் பிதா கர்த்தர் தமது குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி நாம் செய்கின்ற பாவங்களுக்கு பதிலாக அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஈவாக கொடுத்தார் நம் இந்த உலகத்திற்கு. ஆகவே தான் இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் ஈகை தினம் கொண்டாடுகிறோம். கொடை, ஈகன் என்னது? கொடை. இன்று நம் மத்தியிலே கொடை வள்ளல் பெற்றெடுத்த 2 புதல்வர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த ஈகை குணத்திற்கு சொந்தக்காரர்கள். எப்பொழுது நாம் அணுகினாலும் பள்ளியின் விஷயமாக எதை கேட்டாலும் உடனடியாக அவர்கள் நமக்கு தருவார்கள். இன்றைய தினத்திலும் கூட உங்களுடைய மகிழ்ச்சியை எங்கள் மாணவர்களோடு கேக் வழங்கி நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்ட உடனே, மாமா எத்தனை கேக் வேணும்? அவங்க அடுத்த கேள்வி, என்றைக்கு அவனுக்கு எத்தனை வேணும்? எங்கிட்ட ஒரு 2300 பையங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். 2500 கேக் வச்சுடுங்க. இந்த ஒரு மனப்பான்மை உண்மையில் யாருக்குமே வராது. கிட்டத்தட்ட நாங்கள் கணக்கு பார்க்கும்போது 54,000 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு நினைச்சிருக்காங்க கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர்கள் நம்மிடத்திலே வந்திருப்பது மகிழ்ச்சி. அவர்கள் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு தேவா கேப்ரியல் ஜெபராஜன் அவர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். சகோதரரும் எனக்கு உறவினருமான சாமுவேல் அவர்களும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் என்பதை குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேனேஜிங் டைரக்டர் மெர்சிராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திருநெல்வேலி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்பிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மூவரையும் பள்ளியின் சார்பாக வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களாகிய உங்களையும் வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி முடியும் வரை மாணவர்கள் அமைதியாக இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுகளிக்க வேண்டும். தேங்க்யூ. அடுத்ததாக நமக்கு அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுக்குமாறு நம்முடைய பள்ளியின் தாளாளரும் நம்முடைய திருமண்டலத்தின் டிடிடிஏ ஹையர் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் மேனேஜருமான ரெவரன் ஜே.ஐ. சுதர்சன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருமையான
மாணவ மடிகளே, இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியிலே நீங்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கும்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டவருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் மெய்யான மகிழ்ச்சி, மெய்யான ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அருள் புரிவாராக. இந்த விழாவை மிக சிறப்பாக அமைத்திருக்கிற உங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறேன். அவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு நிறைவு இருப்பதை நான் எப்போதும் கண்டு அவர்களை பாராட்டியிருக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். அருமையான ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் மிடில் ரெயின் பாஸ்டேட் சேர்மன் ஐயா அவர்களையும் அவருடைய உதவி குருக்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிஃப்ட் டேயில் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற டாக்டர் காப்ரியல் தேவரக்கம் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். எப்பொழுதெல்லாம் நம்முடைய திருமண்டல நிகழ்வுக்கு நாம் உதவி நாடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் முழு மனதோடு ஆர்வத்தோடு வந்து எங்களுக்கு கரம் கொடுக்கிற ஒரு அருமையான சகோதரன். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய அடுத்த சகோதரன் அங்கே இருக்கிறார்கள். அவருடைய பெற்றோர் காலத்திலிருந்தே அவருடைய பண்பு, ஈகை. ஒருவேளை இந்த கிஃப்ட் டே என்று உங்களுடைய தலைமை ஆசிரியர் அங்கே பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த கிஃப்ட் டேயில் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானது. அருமையான பிள்ளைகளே, நான் வேகமாக சுருக்கமாக வெயில் வந்து கொண்டிருப்பதனால் நிறைவு செய்கிறேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை குறித்து 2 வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வார்த்தை காட்ஸ் லவ். இது கடவுள் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் உணர்ந்து அந்த அன்பிலே மகிழ்கின்ற ஒரு பண்டிகை காட்ஸ் லவ். 2வது வார்த்தை காட்ஸ் கிஃப்ட். ஆண்டவர் கடவுள் நமக்கு அருளிய மாபெரும் பரிசு. பதியை நாம் ஏற்றுக்கொள்வது தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. இந்த 2ஐயும் நினைவுபடுத்தி நான் சொல்லுகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக பிரான்ஸ் நகரத்திலே கடந்த நூற்றாண்டிலே 1950 முதல் 70 வரை உலகம் எங்கும் ஒரு கொள்கை பரவியது. இளைஞர்கள் மத்தியிலே ஹிப்பிசம் என்று அதை அழைப்பார்கள். ஒருவேளை வாலிபர்கள், அது இளைஞர்கள் பெற்றோருடைய ஆளுகைக்குள்ளே இருப்பதை விட்டுவிட்டு மனம் போல குழுக்களாக அப்படி சுற்றி திரிகின்ற ஒரு பழக்கம். நாம் விடுதலையோடு வாழ வேண்டும் என்று ஒரு தவறான கருத்தை கொண்டு அவர்கள் சரியாக ஆடை அணியாமல் அவர்களாகவே அப்படி அலைந்து திரிகின்ற அவன் இப்படிப்பட்ட மக்களின் ஒருவேளை இன்ஃப்ளூயன்ஸ்னால் பாதிக்கப்பட்டான். தன் தகப்பனுடைய ஆளுகைக்குள்ளே அவன் அமர்ந்து நன்றாக படித்து தகப்பனுடைய கம்பெனியை அவன் பொறுப்பெடுக்கிற ஒரு அருமையான நிலையை விட்டுவிட்டு மனம் போல குடித்து வெறித்து சுற்ற ஆரம்பித்தான். ஒரு நாளிலே அவனுடைய வீட்டை விட்டு அவன் ஓட ஆரம்பித்தான். தகப்பனுக்கு தெரியாமல் பல குழுவினரோடு ஆங்காங்கு ஊதாரித்தனமாக தெரிந்து அங்கே பிச்சை எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். தகப்பன் தன்னுடைய செல்வந்தருக்குடைய ஆடை அணிகலங்கள் எல்லாவற்றையும் கழற்றினார். அவரும் ஒரு பிச்சைக்காரனை போல வேஷம் போட்டார். பல நாடுகளிலே சுற்றி திரிந்து தேடினார். பல இடங்களுக்கு தேடி சென்றார், கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கடைசியாக ஜெர்மனி தேசத்தில் ஃப்ராங்க்ஃபுர்ட் நகரத்தில் ஒரு பெரிய ஓவர்பிரிட்ஜ், ஒரு பெரிய 2 ரோடுகள் சாலைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய பாலத்தின் அடியாக அநேகர் குடித்து வெறித்து படுத்து கொண்டிருந்தார்கள். அங்கே சிலர் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக இவர் நடந்து சென்ற பொழுது அங்கே ஒருவன் அவருக்கு நேராக கையை நீட்டினான். ஐயா, சார், கிவ் மீ 1 penny, ஒரு பென்னி, ஒரு பைசா எனக்கு காணிக்க கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கையை நீட்டினான். இவர் அவனை பார்த்தார், இது நம்முடைய பிள்ளை அல்ல என்று நினைத்தார். மீண்டுமாக அவன் தொந்தரவு பண்ணினான். கிவ் மீ 1 penny சார் அப்படின்னு கேட்டான். அவன் கையை நீட்டும் பொழுது அவனுடைய கையில் இருந்த ஒரு காயத்தை பார்த்தார். அவனுடைய மகன்தான் என்று உறுதி செய்தார். ஏன்னா அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது அவன் கையிலே பட்ட காயம் அதுதான் என்று உடனடியாக அவனை அப்படியே அரவணைத்து கட்டி பிடித்து, நீ என்னிடத்தில் 1 penny கேட்கிறாய், உனக்கு எத்தனையோ கோடி டாலர்ஸ் வைத்திருக்கிறேன் மகனே, என்னோடு வா என்று அவனை கட்டி பிடித்து அரவணைத்து முத்தமிட்டார்.
அதே விதமாக தான் நாம் ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து அல்லது அவர் அருள்கின்ற நல்ல தருணங்களை கிருபைகளை எல்லாம் நாம் உதாசீனப்படுத்தி நாம் சுற்றி திரிந்தாலும் கூட ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்ததின் காரணமாக தகப்பன் எப்படி அந்த மகன் மேலே அன்பு வைத்து தன்னுடைய மகிமை மாட்சிமை எல்லாம் துறந்து அலைந்து திரிந்து அவனை கண்டுபிடித்தாரோ அதே விதமாக உன்னதமான ஆண்டவர் நம்மேலே வைத்த அன்பினாலே தன்னையே வெறுமையாக்கி மனுஷ ரூபம் எடுத்து ஏழை பாலகனாக தோன்றினார். ஏனென்றால் ஏழைகளாகிய நம்மை ஆவிக்குரிய வாழ்விலே நாம் பின்னடைந்து தரித்திரராக இருந்தாலும் கூட நம்மையும் நேசித்து நம்மை தேடி வந்து நம்மேலே அன்பு வைத்தது தான் கிறிஸ்மஸ். அப்படி என்றால் இது எத்தனை மகிழ்ச்சி. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, God so loved the world. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் சொல்கிற வார்த்தையில் இங்கே இருக்கிற எல்லாரும் அடங்கிரும்ல. இந்த ஊரில் இருக்கவங்க கிறிஸ்தவங்க அல்லது இஸ்லாமியர் அல்லது மக்கள் அல்லது ஒரு சாரார் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாரும் என்று சொல்லும் பொழுது இந்த விளாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு ஆண்டவர் நேசிக்கிறார். அநேக வேளையில் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே என்று கலங்குகிறோம் அல்லவா, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று கலங்குகிறோம் அல்லவா. கிறிஸ்மஸ் நினைவுபடுத்துகிறது, உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்க ஒரு கடவுள் உண்டு. அதுதான் மெய்யான கடவுள். அவர் உங்களை தேடி வருகிறார். இந்த அன்பை நீங்கள் நினைவு கூர்ந்து என்னை நேசிக்க ஒருவர் உண்டு. ஒருவேளை என்னுடைய சகோதர பெற்றோர் நேசிக்காவிட்டாலும் சக மாணவர்கள் நேசிக்காவிட்டாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்வது தான் என்பதை உணர்வது தான் கிறிஸ்மஸ். அது மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்கிறது God so loved the world. ஆண்டவர் உலகில் உள்ள மக்களை நேசித்தார். Therefore he gave his only begotten son. அவருடைய ஒரே குமாரனை கொடுத்து விட்டார். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே ஈகை இருக்கும். ஒருவேளை அன்பு இல்லாதவர்கள் கொடுக்க இயலாது. அப்படி என்றால் ஆண்டவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தாரா, தன்னுடைய குமாரனையே உலகத்திற்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார். அப்படி என்றால் அந்த அன்பு ஈடு இணையற்ற அன்பு, தன்னையே கொடுத்து அன்பு கூறுகிற அன்பு. அதை நாம் நினைவு கூறுவதற்கு தான் நாம் இந்த கிஃப்ட் டேயை வைத்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த மாபெரும் அன்பு என்ன என்றால், அவர் மாபெரும் கிஃப்ட் என்னவென்றால், அவர் தன்னையே கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்ற, நமக்கு நித்திய ஜீவனை இலவசமாக கொடுக்க அல்லது பாவ மன்னிப்பை கிஃப்டாக கொடுக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் கொடுக்குற கிஃப்டை நாம் பெற்றுக்கொள்ளணும்ல. ஒருவர் எனக்கு ஒரு ஷர்ட்டை கொடுத்தாங்கன்னா நான் அதை கிஃப்டை வாங்கிட்டு அதை பெட்டிக்குள்ள அப்படியே பூட்டி வச்சிட்டேன்னா அதில் பிரயோஜனமே இல்லை, எனக்கு அது பிரயோஜனமே இல்லை. ஆனால் அதை எடுத்து நான் சாயங்காலங்களில் அணிந்து கொள்ளும்போது தான் அதை நான் பயன்படுத்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த மாபெரும் இலவசமான வெகுமதியை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோமா? ஒருவேளை அருள்நாதர் இயேசு ஒரு ஏழை பாலகனாக மாட்டுக்கொட்டிலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மாட்டுக்கொட்டையில் அவர் பிறந்ததுனால இன்றைக்கி அந்த மாட்டுக்கொட்டையை நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தேன். அது மாட்டுக்கொட்டையில் உலகிலேயே போற்றப்படுகின்ற அநேகர் சென்று அந்த இடத்துல பணிந்து வணங்குகின்ற ஒரு பரிசுத்த ஆலயமாக, மகிமையின் ஆலயமாக, தரையெல்லாம் தங்க தகடுகள் படைத்திருக்கிறார்கள். மேற்கூரையெல்லாம் தங்க நிற விளக்குகளும் தங்க கூரைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதே விதமாகத்தான் இந்த மாபெரும் கிஃப்டை நீங்கள் வாங்கி வாழ்வின் அனுபவமாக மாற்றும்போது உங்களது வாழ்க்கை செழிக்கும், உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவருடைய ஆசை என்னவென்றால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பது தான். நாம் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நாம் அவருடைய அன்பை உணர்ந்து அவர் கொடுக்கின்ற மாபெரும் ரட்சிப்பாகிய வெகுமதியை பெற்றவர்களாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மகிமை அடைய செய்வார். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்விலே மாபெரும் அறிஞர்களாக, தேச தலைவர்களாக அல்லது இந்த பெரிய மருத்துவர்களாக, சயின்டிஸ்டாக
உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் உலகத்திலே வந்தார். ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே ஆண்டவருடைய மாபெரும் வெகுமதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை நினைவுபடுத்த தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் டே. அது மாத்திரமல்ல, அவரே தன்னை கிஃப்டாக கொடுத்தார்ல, நாமும் நம்மை விட தேவையில் கிடப்பவர்களுக்கு நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். அதுதான் மெய்யான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் 2 காரியங்களை நினைவுபடுத்துகிறது. ஒன்று காட்ஸ் லவ், அடுத்தது காட்ஸ் கிஃப்ட். இந்த 2 காரியங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறப்பாக கிறிஸ்மஸ் செய்தி வழங்கிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவரும் மெர்சி ராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய மேனேஜர் டைரக்டருமான டாக்டர் தேவா கேப்ரியல் ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஏகேஜம் கால்வெல் சார், ஃப்ராங்க்லின் சார், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தால நான் படித்து வந்த ஸ்டாஃப்ஸ் பிரேயர் சார், ஃப்ராங்க்லின் சார், எனது அருமை நண்பர் ஆல்வின் அண்ணன், ஆனந்த் அண்ணன், ஃப்ராங்க்லின் அண்ணன், உங்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். நான் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன். எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது இப்படி தான் நாங்களாம் உட்காந்துருந்தோம். நான், என் தம்பி சாம் எல்லோரும் இப்படி தான் உட்காந்துருப்போம். ஆனால் இந்த ஸ்கூலில் நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வருவோங்கிறது நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு நான் சாத்ராக் மாமாவுக்கு தான் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். ஸ்கூலில் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு கார்டியன் அவங்க தான். 9th 10th படிக்கும் போகும்போது நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அவங்க தான் ஃபுல்லாக எங்களை கம்ப்ளீட்டாக மேலே லேபுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. சேட்டை பண்ணிட்டோன்னா வருவாங்க, லேபுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அப்போ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்ககிட்ட ரொம்ப கைண்டாக இருக்காங்கன்னு நினைக்கேன். அப்படி தானா? உங்கள் ஹெச்எம் ரொம்ப கைண்டு தானா? சூப்பர். எப்படி தான் அந்த பழைய காலம்லாம் ரொம்ப டெரராக இருப்பாங்க, இப்போ ரொம்ப மைல்டாக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கேன். அடுத்தால சொல்லணுன்னா 8th படிக்கும்போது, ஆமாம் 8th ஸ்டாண்டர்டு, ப்ரேயர் சார் தான் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. ஆனால் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல. ஆனால் ப்ரேயர் சாருக்கு கடைசி வரை என்னால் எதுவும் செய்ய முடியல. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நான் செய்வேன்னு ப்ரேயர் சாருக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாளில் கூட நான் என்னைக்குனாலும் ப்ரேயர் சாருக்கு பண்ணுவேன். என்ன 8th ஸ்டாண்டர்ட் தான், ஆமாம். ரொம்ப ஃபுல்லாக சார் தான் பார்த்துட்டாங்க கம்ப்ளீட்டாக. சாமுங்க தான் படித்தானா. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் இருப்போம். அண்ணனும் தம்பியும் ஒரே கிளாஸ் தான். பட் சாம் ரொம்ப சாருக்கு கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் எனக்கு ரொம்ப சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எகெயின் கால்டவெல் சார், நான் 10th படிக்கும்போது எனக்கு அவங்க மேக்ஸ் டீச்சர். மேக்ஸில் நான் எல்லாம் மார்க் குறைஞ்சிருவேன்னு சொல்லி அப்பா ரொம்ப அடிப்பாங்க. பட் சார் எனக்காக உட்காந்து அழுவாப்பில். எப்படியா படிடான்னு சொல்லி டெய்லி ஒவ்வொரு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்து மேக்ஸில் நான் முடிச்சு நான் 10th வரும்போது நல்ல மார்க் வாங்கினேன். மேக்ஸில் மட்டும்தான் நல்ல மார்க், மிச்சம் எல்லாத்துலேயும் ஆவரேஜாக வாங்கியிருந்தேன். மேக்ஸில் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். ஆனால் உங்களுக்கும் சார் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 மாதத்தில் சார் போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தம். ஏன்னா ஏஜ் ரொம்ப ஆகிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப அதுவும் வருத்தம். அப்புறம் சொல்ல போனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பொதுவான பாயிண்ட்டுக்கு வரேன். நாங்களாம் படிக்கும் போகும்போது ஸ்டாஃப் கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்போம். நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா எல்லோரும்? அப்படி தான் இருக்கீங்களா? நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறத விட டைம் அதிகம் நம்ம ஸ்டாஃப் கூட தானே நம்ம இருக்கிறோம். ஸ்டாஃப் சொன்னால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்களா? எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா? அப்படியா? இந்த ஸ்கூலில் படித்து தான் நான் நல்ல முன்னுக்கு வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி மேடையில் நிற்கலாம். நாளைக்கு ஒரு IAS அதிகாரியாவோ ஒரு IPS அதிகாரியாவோ வர்றதுக்கு ஸ்டாஃப் சொன்னதை கேட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மையிலே நல்லா இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸு. அது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லலாம் இப்போ நல்லா போகிறீங்களா எல்லோரும்? உண்டா? ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்ல ஆக்டிவிட்டீஸ் நல்லா கொண்டு வாங்க. ஏன்னா ஸ்டடீஸ் மட்டுமே இருந்தாலும் காணாது, ஸ்போர்ட்ஸும் வேணும் நமக்கு. அப்புறம் எங்கள் ப்ரேயர் டைமில் இப்போ சேப்பல்லாம் யார் நடத்துகிறா? யார்?
ஓ அப்படியா, சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்க்லின் சார், ஃப்ராங்க் பாஸ்கர் சார் எல்லாருக்கும் தெரியுமா? அவரும் நல்லா ப்ரேயர் பண்ணுவார். என்னோடய விஷயத்தில் எல்லாமே உங்கள் ஃப்ராங்க் சார் தான் ப்ரேயர் பண்ணி ஃபுல்லாக கேட்டு நான் மூவ் பண்ணுவேன். ஸோ ஃப்ராங்க் சாரையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னோட ஒரு வெற்றிக்கு ஒரு பின்னால் வந்த ஒரு இதுன்னு சொல்கிறேன். சரியா? கூடுமான அளவுக்கு ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்னுன்யமாக இருந்து பாருங்கள். எந்த பிரச்சனைகளை தவிருங்க. மேக்ஸிமம் இப்போ பாருங்கள், பிரச்சனை எங்கேருந்து உருவாகுதுன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதிலேருந்து தான் உருவாகுது. இதை நம்ம நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணலாம், பட் கெட்ட விதத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம நல்ல விதத்துக்கு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூல் முடிஞ்சு 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனோடனே டியூஷன் அட்டன் பண்ணுவீங்களா? எல்லாருக்கும் டியூஷன் உண்டா? இருக்குல்ல? டியூஷன் அட்டன் பண்ணுங்கள். டியூஷன் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். மார்க்ஸ் மட்டுமே ஸ்கோர் பண்ணுறது நம்மளோட விஷயம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கணும், எல்லா விஷயத்துலேயும் டிவோஷனல் லைன்லேயும் இருக்கணும். இதில் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இப்படி ஒரு ஹெட் மாஸ்டர் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். சரியா? என்னையே என்னோட தம்பியை உருவாக்கி விட்டது இந்த ஹெச்எம் தான் உருவாக்கி விட்டார். இப்படி ஒரு ஸ்கூலில் இருந்தால் நாங்கள் படித்து வந்திருக்கோம். சரியா? நீங்கள் இன்னும் மேலே வளரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். சரியா? தேங்க்யூ. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. முதலாவதாக ஏ சங்கர், கடந்த ஆண்டு 12th A2 படித்த மாணவர். செகண்ட் பிரைஸ் ஜி செல்வ சுபசங்கர், அவருக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. ஏ கௌசிக் 12th D2 பொருளியல், வணிகவியல், கணினி பயன்பாடுகள் இந்த மூன்றிலுமே 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஆர் சங்கரன் 12th D2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளார். வரல புள்ளி. அடுத்ததாக கடந்த கல்வியாண்டிலே 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு, தொடர்ந்து நம் பள்ளியிலே 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வி கிப்சன் டேனியல், கடந்த ஆண்டு 10th A1 491 மதிப்பெண்கள் எடுத்து அவருக்கு நம் பள்ளியிலே படிக்கிறதற்கு ஃப்ரீ அட்மிஷன் மற்றும் ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது. ஸ்கூல் அட்மிஷனில் ஃப்ரீ மற்றும் ரொக்க பரிசு. செகண்ட் ப்ரைஸ் கே இசக்கி ராஜா 10th A2 500க்கு 481 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம். அவருக்கும் நம்முடைய ஸ்கூல் அட்மிஷன் ஃப்ரீ ப்ளஸ் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. வி கிப்சன் டேனியல் 10th A1 மேத்ஸில்
100க்கு 100 மதிப்பெண். ஓடி வரலாம். எம் நிகில் சுப்பிரமணியன் 10th A2 நிகில் சுப்பிரமணியன் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள். அடுத்ததாக விகேஜி அகமது இப்ராஹிம் 10th A2 கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண். கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இது திருப்பி வந்திருக்கோம். இது கிடையாது. அரசு பொதுத் தேர்வில் தமிழ் வழி 10ஆம் வகுப்பு கடந்த கல்வியாண்டிலே தமிழ் வழியில் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் அளிக்கப்படுகிறது. பி தனுஷ் 10th D கடந்த ஆண்டு 10th D, இப்பொழுது 11th Bயில் படிக்கிற பி தனுஷ் வரலையோ. அடுத்தது எம் முருகேசன் 10th D தற்போது 11th Bயில் படிக்கிறான். தமிழ் வழி கல்வியில் 2வது இடம். அடுத்ததாக கடந்த ஆண்டு 6, 7, 8, 9 மற்றும் 11ஆம் வகுப்பில் தேர்வுகளில் பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்று இந்த தொடர்ந்து இப்பள்ளியில் கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எஸ் ஜோஸ்வா சல்மோர் 7th A1, W ஆபிரகாம் 7th A, எம் கௌதம் 7th C, பி காட்சன் பிரின்ஸ் இல்லை பரிசப்படி வரிசைவா ஆபிரகாம். அடுத்தது கௌதம் காட்சன் பிரின்ஸ் 7th B. இப்போ போகலாம் எப்படி. ஆர் பிருத்திவிராஜ் 8th A2, பி பாரதி ராஜா 8th A1, ஆர் கிஷோர் 8th D வரலையா. சரி. ஜே அன்னபிரபு 8th B கடந்த ஆண்டு 7th B அன்னபிரபு. நாகூர் மீரான் 9th A நாகூர் மீரான். முகமது யூசுப் ஷா 9th A1. உன் பேர் என்னது? ஆர் கிஷோர். உன் பேர் என்னது? நாகூர் மீரான். நாகூர் மீரான். எஸ் முகமது யூசுப் 9th A1. நீ தானே? ஜி பால் மனாசே 9th D, ஜி பால் மனாசே 9th D. எம் கருத்தபாண்டி 9th B, எம் பாலாஜி 10th A2, பாலாஜி தானே? எம் பாலாஜி. அடுத்தது PA அப்துல் பாசித். இல்லை வாங்கிட்டு அப்படி போ. PA அப்துல் பாசித். ஏ பரணி ஈஸ்வரன் 10th D, எம் கார்த்திகேயன் 10th E, கார்த்திகேயன். எம்ஆர் ஜெயபிரவீன் 12th A2, ஜெயபிரவீன். ஆகாஷ் ராஜா 12th A2. இல்லை ஓடிவா இதையும் கொடுத்துருவோமா? ஆசிரியர் அதுக்கு பிறகு வேறு என்ன இருக்குது? கொடுத்த பிறகு இது கொடுத்த பிறகு நம்ம அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறது. இது கொடுத்து முடிச்சிருவோம். சரி. 12th DV தங்கராஜா இயற்பியல் சார் வரல. ஹேமலதா சாதனா சில்வியா தமிழ்
12th A, 12th B, B1, D1 மூன்று கிளாஸ்களையும் 100% ரிசல்ட் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இம்மானுவேல் மதுரம் தங்கையா. மாணவர்கள் கரங்களை மட்டும் தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும், தேவையில்லாமல் சத்தமிடக்கூடாது. ஜி இஸ்ரவேல் ஜெபக்குமார் பயாலஜியில் மிஸ்டர் இஸ்ரவேல் ஜெபக்குமார். அடுத்ததாக மிஸ்ஸஸ் ரேணுகா டீச்சர், மிஸ்ஸஸ் சுமதி ஞானமணி சீக்கிரமாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மிஸ்ஸஸ் ரேணுகா, மிஸ்ஸஸ் சுமதி ஞானமணி. இஸ்ரேல் சார் 12th A, 12th A1, 11th A, 11th A1 இல்லை சென்டர் ரிசல்ட். ஆசிரியர்கள் வேகமாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ரேணுகா டீச்சர், சுமதி ஞானமணி டீச்சர், விமலா ஜாஸ்மின் டீச்சர், செல்வி டீச்சர். B1, 12th BME எல்லா கிளாஸ்லேயும் சென்டர் ரிசல்ட். அடுத்ததாக விமலா ஜாஸ்மின் பியூலா டீச்சர். தமிழ் 11th D1, 12th A2, 12th A1, 12th D2. ரேணுகா டீச்சர் கணிதம் 11th B, B1, 12th B, B1 ஆல் பாஸ். அடுத்ததாக ஜே செல்வி டீச்சர் கெமிஸ்ட்ரி 12th A, A1, 12th A2, 12th B, B1 அனைத்து வகுப்புகளிலும் சென்டம் ரிசல்ட். அடுத்ததாக ஏ ஜோசப் இல்லையா, டி ஜெபஸ்டின் ராஜன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12th D, 12th D1, 12th D2, 12th A1 4. அதுபோக 12th D2வில் 2 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். 12th D2 மாணவர்கள் 2 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளார். இப்பொழுது அவர்களை நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக பிரேயர் மாஸ்லாமணி பிரேயர் மாஸ்லாமணி எக்கனாமிக்ஸ் 12th D2. சி சாம் பிரதீப் அப்படியா, ஜி ஜோசப் ஞானக்கண், தாவூத் திலீப், ஐசக் ஆபிரகாம். பிரேயர் மாஸ்லாமணி 12th D2 எக்கனாமிக்ஸ். அடுத்து சாம் பிரதீப் ஜோசப் ஞானக்கண். ஜோசப் ஞானக்கண் 11th BME, 11th அக்கௌண்டன்சி ஆடிட்டிங். தாவூத் திலீப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th A2, 12th A2, 11th B1, 12th B1. அதுபோக 11th A2வில் ஒரு மாணவன் 100க்கு 100 மதிப்பெண். அவர்களுக்கு பரிசும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள், நம்முடைய சீஃப் கெஸ்ட் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக டி ஐசக் ஆபிரகாம். மாணவர்கள் கை மட்டும்தான் தட்டணும். 11th C, 12th C, 11th D1, 12th D1 சென்டர் ரிசல்ட். எம் செந்தில் முருகன் இங்கிலீஷ். அடுத்தது ஜி சேகர் செந்தில் முருகன். அடுத்ததாக சேகர். செந்தில் முருகன் இங்கிலீஷ் 11th A1. சேகர் ஜி சேகர். டி அன்பழகன் சுந்தரம் அன்பழகன் சுந்தரம் ஃபிசிக்ஸ்.
அடுத்ததாக ஜான் நல்லதம்பி, ஜி ஆனிக்குமார், ராஜியா சாமுவேல், வைத்தமாநிதி, அன்பழகன். அடுத்ததாக எஸ் ஜான் நல்லதம்பி, 4 வகுப்புகளில் சென்றம். ஆனிக்குமார், ஓடிவா, ஆனிக்குமார், ஜி ஆனிக்குமார், ராஜியா சாமுவேல், ஆமாம் வைத்தியமானி, ஆனிக்குமார், ராஜியா சாமுவேல் வரலையா, வைத்தியமாநிதி, 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் சென்ற ரிசல்ட்டும் 12th D2வில் ஒரு மாணவன் 100க்கு 100 மதிப்பெண். நம்முடைய தலைமை ஆசிரியர் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்தது டி செல்வின் பொன்குமார், தமிழ், 11th A1 12th அக்கௌண்டன்சி ஆடிட்டிங். செல்வின் பொன்குமார், ஐசக் ஜபா மெல்வின், வேகமாக வரும். ஐசக் ஜபா மெல்வின். டி ஃப்ராங்க்லின் ராஜதுரை, இங்கிலீஷ். ஜான் ஜெயராஜ், ஜஸ்டின் மனாசே, இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் 10th A2ல ஆல் பாஸ். அடுத்ததாக நோரா மேபல், மிஸ்ஸஸ் நோரா மேபல், 10th A2 தமிழ் சென்டம் ரிசல்ட். அடுத்த டி ஜேசன் மதுரன் செல்வகுமார், 10th D தமிழில் சென்ற ரிசல்ட். அடுத்ததாக இம்மானுவேல் ஜான் ஜெயராஜ், இங்கிலீஷ், 10th A1 ஆல் பாஸ். அடுத்ததாக இ அருள் சுரேஷ், சோசியல் சயின்ஸ், 10th A சென்டம் ரிசல்ட். அடுத்ததாக பி ஹேமராஜம், இங்கிலீஷ், 10th A. அருள் சுரேஷ், பி ஹேமராஜம், மிஸ்ஸஸ் ஹேமராஜம், மிஸ்டர் ஆனந்தராஜ், மிஸ்ஸஸ் பியூலா ஜாஸ்மின் ஜெயராஜ். இது முடிஞ்சு. மிஸ்ஸஸ் ஹேமராஜம், 10th A இங்கிலீஷ் சென்ட்ரல் ரிசல்ட். அடுத்தது பி ஆனந்தராஜ், மேத்ஸ், 10th A2 10th A2வில் 2 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். தலைமை ஆசிரியர் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மிஸ்ஸஸ் பியூலா ஜாஸ்மின், வேமாங்க, 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளான். டீச்சர் சால்வை வாங்கிட்டு போங்க. எனக்கு மட்டும் சொல்லுங்க. இப்பொழுது டேய் அந்த வரிசையிலே நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் ஐ கால்ரோல் அவர்கள் கணிதம் பாடத்தில் அதாவது 10th A சென்டம் ரிசல்ட் கொடுத்துள்ளார்கள். அவர்களையும் பள்ளியின் சார்பாக கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிஸ்ஸஸ் வி விமலா ஜாக்லின் பியூலா அவர்கள் 32,000க்கும் அதிகமான ரூபாய் கலெக்ட் பண்ணி இந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குகிறார்கள். அவர்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. சரி, அது எந்த கிளாஸு?
11th A2 மாணவர்களையும் வெகுவாக பாராட்டுகிறோம். செகண்ட் பிரைஸ் டி ஜெபஸ்டின் ராஜன் 12th D1. அவர்கள் 30,000க்கும் அதிகமான பணங்களை கலெக்ட் பண்ணி 2ஆம் பரிசு பெறுகிறார்கள். 12th D1 மாணவர்களையும் பாராட்டுகிறோம். மூன்றாவதாக 10th A2 மாணவர்கள் சார்பாக கிளாஸர் எஸ் ஜஸ்டின் மனாசே டீச்சர், அந்த கிளாஸினுடைய பொறுப்பு டீச்சர் அவர்களுக்கு ஜெனிட்டா டீச்சர் அவர்களுக்கு 3வது பரிசு வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கல்ச்சரல் ப்ரோக்ராம். பாடுவோம்
ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்க பங்க முட்ட பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரே, இங்க பங்க முட்ட பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. யோ, சாவு குத்தா இல்லை ப்ரோ. பாவத்தில் செத்தவங்களை இயேசு உயிரோடு எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. காரிருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவி எங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா, பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. காரிருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில பாண்டெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. லோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மாமே a time of joy, love and sharing. It's a season that reminding us importance of human connection. Christmas, the celebration of the birth of Jesus Christ, is a day of immense and significance around the world. Beyond its religious roots, Christmas has become a universal festival embraced by people of all faiths. This festival is marked by beautiful decorations, twinkling lights and the exchange of gifts. But the true essence of Christmas lies in message of peace, love and compassion. It's a time to reflect on our lives, express gratitude and extend kindness to others. Let us remember the teaching of Jesus Christ, who preached love, forgiveness and service to humanity. Let us strive to embody these values in our lives, making the world a better place. As we celebrate this joyous occasion, let us also remember those who are less fortunate. Let's help with them, blessing with them, bringing warmth and hope into their lives. On this auspicious occasion of our gift today, it's a day when we come together to express our gratitude and contribute to a noble cause. A gift is, as we all know, is not just a material possession. But a token of love, care and compassion. It's just that transcends boundaries and brings joy to the hearts of those who are in need. By donating generously, we are not only helping others but also enriching our own lives. Thank you one and all.
உதித்தது. இந்த அகில உலகத்தையும் படைத்த அற்புத தேவன் தாம் படைத்த இந்த மனுக்குலத்தை மிகவும் நேசித்ததால் தமது செல்ல குமாரனாம் இயேசுவை நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். வித்தியாசமான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம் பள்ளி மாணவர்கள் நம்மிடையே நடித்து காட்ட வருகிறார்கள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். திரியருக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். எங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை விளந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள்.
உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேண்டுகிறேன். கிரீடம் சூடும் நற்பொன்னையே வைத்தேன் உன் முன்னையே. ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம்.
உலகம் நானிவே தெய்வமென்று தெரிவிப்பே ஜபதூபம் ஏறெடுப்பேன் உம் பாதம் பணிவே ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம் வெள்ளை போளம் நானிவே கொண்டு வந்தேன் காட்டவுமே தூக்க பாவபாரம் தாங்கி மரிப்பாரிவரே ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் மீட்கும் வழி காட்டிச் செல் Hark how the bells, sweet silver bells, all seem to say, throw cares away. Christmas is here, bringing good cheer to young and old, meek and the bold. Ding dong, that is the song. With joyful ring, all caroling. One seems to hear words of good cheer from everywhere, filling the air. All round the town, raising their sound, o'er hill and dale, telling their tale. Feeling the ring while people sing songs of good cheer. Christmas is here. Merry, 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 merry Christmas. Merry, 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 merry Christmas. All on this end, long without end, gay joyful tone to every home. Ding dong, that is the song. With joyful ring, all caroling. Ding dong, ding. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிக்ஸ்த்து சி இல்லை அப்படி அதில் நின்றுட்டு வாழ போ இனிமே போ. 8th பி எம் சுடலைமுத்து எஸ் வில்சன் ஜெஸ்பர் அப்படின்னு இல்லை 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 கூட்டா போ இனிமே போ. 8th பி எம் சுடலைமுத்து எஸ் வில்சன் ஜெஸ்பர். 8th சி ஜெயபிரகாஷ் ஜெகதீஷ். 8th பி 8th சி ஏ ஜெயபிரகாஷ் ஐ ஜெகதீஷ். வேம போல 9th டி பி சந்தோஷ் ஜே சகாய ஜோன்ஸ். 9th இ எல் நரேஷ் விஜய் கே ராமசெல்வம். 9th எஃப் எம் பூல் உடையன் கே
ராமசிவபெருமாள். எல்லாம் உட்காரு. மாணவர்கள் அப்படியே அமர்ந்திருக்கவும். 10th பி எம் எசக்கிராஜ் பி முத்துக்குமார். 10th பி எம் இசக்கிராஜ் பி முத்துக்குமார். 10th சி யோக விக்னேஷ் அகஸ்டின். 10th டி அரவிந்தன் மேஷாக். 10th இ என் கண்ணன் சிவபிரபு. டென்த் இ என் கண்ணன் எஸ்பி சிவபிரபு. 10th ஏ கண்ணன் சிவபிரபு. 10th எஃப் மாரியப்பன் மாரிமுத்து. இ மாரியப்பன் ஆர் மாரிமுத்து. அடுத்ததாக 11th பி ஏ தருண்குமார் எஸ் மோசஸ் ஜபா. வேமப்போ. 11th B1 கே மணிகண்டன் பி சாம் சிகாமணி. 11th சி சீவந்தம் வெங்கடேஷ் பாலன். 11th D2 ஏ புஷ்பராஜ் எஸ் சசிகுமார். 11th அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் பாரதி ராஜா வனராஜா. இல்லை இப்போ 11th சியா. 11th ஜிஎம் பி மாதவ பிரவீன் ஆர் சுப ரஞ்சித். 12th பி வசந்தகுமார் விஜயகுமார். 12th B1 சாலமோன் ராஜா வேல்ராஜ். 12th சி ஆர் மாயாண்டி எம் சண்முக கணேஷ். 12th D2 கே உதய பிரபாகர் பி ஸ்ரீராம். 12th அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் ஐ சக்தி சதீஷ் எம் விமல். 12th ஜிஎம் வி செபஸ்டின் எம் சுரேஷ். மணிகண்டன். நடைபெற எல்லா வகையிலும்
ஆசீர்வாதத்தை அருளி நமக்கு முழுவதுமாக நான் சிறப்புடன் செயல்பட எல்லா வகையிலும் கிருபை செய்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு முதலாவது என் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய தாளாளரும் திருமண்டலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் மேலாளருமான ரெவரன் J.I. சுதர்சன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் நம்முடைய தலைமை ஆசிரியர் சொன்னதைப் போல எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். இப்பொழுது மேனேஜராக பொறுப்பேற்ற நாள் முதல் எல்லா ஆசிரியர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பள்ளிக்கு சென்று அல்லது அவர்களுடைய ஆஃபீஸில் கேட்டு அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இடையங்குடியிலே இருக்கும்போது தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கே ஒரு நர்சிங் காலேஜ் சிறப்பாக செயல்படி கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய மேனேஜர் ஐயா தான் அதற்கு காரணம். அதற்கும் கடும் பிரயாசப்பட்டு அந்த இடையங்குடியிலே, இன்றைக்கும் இடையங்குடினா அவங்க என் சொந்த ஊர் மாதிரின்னு சொல்லுவாங்க எங்களை பார்க்கும்போதெல்லாம், அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்து நம்முடைய பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை சொன்ன ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக நம்முடைய பள்ளியின் ஆட்சி மன்ற குழு தலைவரும் மில்ட்ரைன்ஸ் பாஸ்டேட் சேர்மனுமான ரெவரன் J. மதுரம் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சி எதுவானாலும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அழைக்கும்போது உடனடியாக வந்து, தலைமை ஆசிரியர் சொன்னதைப் போல முன்கூட்டியே வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் சிறப்பாக கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அதனைத் தொடர்ந்து அவர்களோடு வந்திருக்கிற உதவி குருவானவர் ரெவரன் எஸ். ஜெனிஃபா ராணி மற்றும் அவருடைய கேட்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஐயா அவர்களையும் நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக நம்முடைய தலைமை ஆசிரியர், நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அவர்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், இப்போ கிஃப்ட் டே நடக்குன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை கூட்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லி மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள். பள்ளியையும் மிகவும் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நாளிலும் நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் மெர்சி ராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய மேனேஜர் டைரக்டருமான டாக்டர் தேவா கேப்ரியல் ஜெபராஜன் மற்றும் அவருடைய தம்பி மிஸ்டர் சாமுவேல் கேப்ரியல் ஜெபராஜன் அவர்கள் நம்முடைய மாணவர்களுக்கு கேக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய தகப்பனார் காலத்திலிருந்தே நிறைய தடவை நமக்கு இந்த கேக்குகளை வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதுகாரும் சிறப்பாக அமைதி காத்த மாணவர்களை ஒழுங்குபடுத்திய ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் இதுவரை உற்சாகமாக இருந்து பொறுமையோடு இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஈடுபட்ட அனைத்து மாணவர்களுக்கும், அதை சிறப்பாக நடைபெற செய்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய நன்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக க்ளோசிங் பிரேயர் ரெவரன் எஸ். ஜெனிஃபா ராணி அவர்கள். மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போ முடிஞ்ச உடனே எல்லோரும் அமைதியாக அவங்க வகுப்புக்கு போகணும். ஹையர் செகண்டரி மாணவர்கள் உங்கள் வகுப்பறையில் இருக்கணும். பெல் அடித்தாலும் போகக்கூடாது. நான் சொன்ன பிறகு நீ போகணும். அதனுடைய முழு அடுத்த செலவு இருக்குல்ல, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போவீங்கள்ல, அதுக்குரிய முழு செலவையும் நானும் தம்பி எடுத்து பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வரணும். ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வந்தால் அடுத்தல உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு பெனிஃபிஷரி. அது மட்டும் இல்லை, சாம் சொன்னால் அந்த ஸ்டாஃப்க்கும் ஏதாவது கொடுக்கணுண்டா அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் கண்டிப்பாக ஏதோ பண்ணுவோங்கிறத நான் சொல்கிறோம். ஆனால் இது 2019 ஏற்கனவே எங்கள் அப்பா சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்போ நாங்கள் சொன்னோம் திரும்பியும். ஸோ எடுத்து கொஞ்சம் நல்லா படிங்க. ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வருவீங்கன்னு விட கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். சரியா? தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, ஈவெண்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் படிக்கும்போது இப்படி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது.
அதுக்கு உங்கள் ஹெச்எம்க்கு எல்லோரும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் உணவு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்களாம். எனவே நீங்களும் அதை உண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இப்பொழுது க்ளோசிங் பிரேயர். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கும் வண்ணமாக, கிறிஸ்துவினுடைய அன்பை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக நடத்தப்பட்ட இந்த கிறிஸ்மஸ் மரவிழா மற்றும் பரிசு வழங்கல் நிகழ்ச்சி நேர்த்தியாக நடைபெற தேவன் செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அநேகருடைய வாழ்விலே கொண்டு வந்தது போல இன்றும் அதே கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்ற நற்செய்தி கண்ணீரோடு துன்பத்தோடு இக்கட்டிலே இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொண்டு வரவும், தேவன் இருக்கிறார், அவர் விடுதலை உள்ள வாழ்வை அருளுவார் என்ற நம்பிக்கையை கொண்டு வரவும் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய பள்ளியை நம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். பள்ளியிலே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஞானத்தினால் நிரப்பப்பட்டு இந்த பள்ளியை விட்டு கடந்து செல்லும் பொழுது தலை சிறந்த உயரிய பதவியில் அவர்கள் இருக்கும்படியாக எல்லா நிலைகளிலும் அவர்கள் உருவாக்கப்பட்டு நல்ல மாணவர்களாக நல்ல ஒழுக்கத்தோடு தைரியத்தோடு சவால்களை எல்லாம் கையாளுவதற்கேற்ற பலத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டு நல்ல மனிதர்களாக இந்த இடத்துலேருந்து கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். பணி செய்கின்ற ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அவர்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து அட்மினிஸ்ட்ரேட்டிங் சேர்ஸில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நூற்றாண்டுகள் கடந்து பல சவால்களின் மத்தியிலும் எங்களுடைய பள்ளி அதனுடைய விஷனை நிறைவேற்றும் வண்ணமாக இன்று வரை நிலைத்திருக்கிற தேவன் உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்திட்டோம். பள்ளியினுடைய வளர்ச்சிக்கென்று அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் தேவனுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். தேவனுடைய ஆலோசனை அவர்களோடு இருந்து உடைய ஞானத்தினாலே அவர்கள் நிரப்பப்பட்டு எல்லா கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் தொடர்ந்து இந்த பள்ளியை தேவன் நீர் அவர்கள் மூலமாக நடத்தியறல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம், சர்வ வலிமையுள்ள கடவுளின் ஆசீர்வாதம், வழிநடத்தும் கிருபை, பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.